ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை பிரியத்துடன் வரவேற்கின்றேன். ஸோ நிகழ்ச்சியில் குழந்தைங்க எல்லாம் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க வேணாம், கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை தொடர்றோம். வாங்க. பண்ணி 3 முப்பெரும் தேவியராக வந்து நிற்கிறாங்க. அவங்க 3 பேர்ட்டையும் முதல்ல பேர் கேட்டு அறிமுகப்படுத்திடுறேன் உங்களுக்கு. உங்கள் பேர்? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. உங்கள் பேருடா? ஹேஷிதா. ஹேஷிதா. நீங்கள்? தீர்த்தனா. கீர்த்தனா. தீர்த்தனா. தீர்த்தனா. ஓ, யூஸ்வலாக கீர்த்தனான்னு வரும், இவ தீர்த்தனா. ஓகே, வித்தியாசமான பேர்களை நிறைய கேள்விப்படுறோம். இந்த நிகழ்ச்சியில் தான் நிறைய குழந்தைங்களோட பேர்லாம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழகான விஷயமும் இருக்குது. சில பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்லோகத்தில் இருந்தோ இல்லை ஒரு கதைகள்லேருந்தோ ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேர்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜெயஸ்ரீ என்ன படிக்கிறீங்க? 6th standard. 6th. நீங்கள்? 5th standard. 6th standard. இது யார் எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸா எப்படி, இல்லை எல்லாம் தனித்தனியாக தானா? இல்லை, நாங்கள் 2 பேர் கசின்ஸ். நீங்கள் 2 பேரும் கசின்ஸா? ஓ, எக்ஸலண்ட். ஓகே, நீங்கள் மட்டும் தனியாக. ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸ். மேக்ஸ். வெரி குட். நீங்கள்? மேக்ஸ் அண்ட் தமிழ். மேக்ஸ் அண்ட் தமிழ். தமிழ்னு சொல்லும்போதே அழகாக அந்த அகரத்தை உச்சரிக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. நல்ல மார்க் வாங்குவீங்க தமிழ்லையும். பிடிக்கும். எதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மேம் ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க. நீங்கள்? பயாலஜி. பயாலஜி. ஓ, பயாலஜி எதனால பிடிக்கும்டா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது சாப்பாடு என்ன பிடிக்கும்? சாம்பார். காய் வந்து பீன்ஸ். ஓ, மற்ற காயெல்லாம் பிடிக்காது? பிடிக்கும், ஆனால் அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ரசம் பிடிக்கும். ரசம். வெறும் ரசம் பிடிக்குமா? ரசத்தோட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு? லேடிஸ் ஃபிங்கர் பிடிக்கும். மற்ற காய்கறி நிறைய பேர் சாப்பிட்டா பரவாயில்ல. நிறைய குழந்தைங்க மற்ற காய்கறி பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள்? எனக்கு என்ன கொடுத்தாலும் பிடிக்கும். அதான் எக்ஸலண்ட் ஆன்சர். எந்த காயும் சாப்பிடுவீங்க? சூப்பர். ஓகே, ஆக்சுவலி எல்லா காயும் சாப்பிடணும்டா. நான் யோசிப்பாங்க பார்க்குறவங்க எல்லாம், என்ன எல்லா நிகழ்ச்சியும் சொல்கிறாங்களே. நான் எல்லா நிகழ்ச்சியும் நிச்சயமாக அதை சொல்லுவேன். எல்லா காய்கறியும் சாப்பிடணும். நாட்டு காய்கறியிலேருந்து இங்கிலீஷ் காய்கறி வரைக்கும் எதுவாக இருந்தாலும், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பிடிக்கும். அதே சமயம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், காராமணி இது எல்லாத்துலேயும் நல்லா அபண்டண்ட்டாக அவ்வளவு மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பழங்க. முதல்ல எடுத்தோடனே ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் அம்மா ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் பண்ணி தர சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு வாழைக்காய், ஒரு நாளைக்கு கொத்தவரங்காய், இதெல்லாம் கொஞ்சமாக. ஏன்னா அயன், அப்புறம் கால்சியம், அது இதுன்னு எல்லாமே அதில் நிறைய இருக்குது. எனக்காக பாட்டிக்காக இப்போவும் தலையாட்டி அங்கே வீட்டுக்கு போய், ஐயோ வேணாமா எனக்கு இதை மட்டும் பண்ணு சொல்ல மாட்டீங்களே? ஓகே, நிச்சயமா நீங்கள் தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. வெரி குட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சென்னா பிடிக்குமா எல்லாருக்கும்? சென்னா சுண்டலா பிடிக்குமா, பூரியோட பிடிக்குமா? பூரியோட. ஸோ சென்னா மசாலாவா பிடிக்கும் இல்லை? சரி, அந்த சென்னா வச்சு ஒரு கட்லெட் பண்ணால் எப்படி இருக்கும்? கட்லெட் பிடிக்குமா? பிடிக்கும். ஓ, நல்லா இருக்குல்ல. ஸோ சென்னா கட்லெட் தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷு சென்னா கட்லெட். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்னா கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: சென்னா 1 கப், ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும். உருளைக்கிழங்கு 3, வேக வைத்து தோல் உரித்து கொள்ளவும். பிரெட் துண்டுகள் 2, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, எண்ணெய் தேவையான அளவு, பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கியது, இஞ்சி 1 துண்டு பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், சாட் மசாலா 1½ டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இந்த சென்னா கட்லெட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? சென்னா 1 கப் எடுத்து நம்ம முந்தின நாள் ஊற வைக்கலாம். சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுட்டு நல்ல ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடணும். நிறைய நேயர்கள்ட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம், அது நீங்கள் சமைக்கும் போது குக்கரில் போடும்போதோ இல்லை ஊற வைக்கும் போதோ அதில் கூடின மட்டும் சோடா உப்பு சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோடா உப்பு சேர்க்கும் போது அதில் உள்ள சத்துக்கள் அத்தனையும் அதை அழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் அது இல்லாமல் நம்ம கூடுதலாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்ல ஒரு கூடுதலாக ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா
அது நல்லா வெந்துடும். நான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இன்னொரு டிப் என்னென்னா, கொஞ்சம் கூடவே நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான போதும் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் சரி என்ன ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணுறது தப்பு இல்லைங்க. நம்ம அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வேக வச்சு கொண்டு வந்துட்டேன். கூடவே நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சும் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நார்மல் சைஸு, அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ப்ரெட்டு. இது வந்து இனிப்பு ப்ரெட்டு இல்லாமல் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உப்பு சேர்த்த ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுட்டு வரணும். ப்ரெட்டை மிக்சியில் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சென்னாவையும் நல்லா மசிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னாவும் மசிச்சாச்சு, உருளைக்கிழங்கும் மசிச்சுட்டேன், ப்ரெட்டும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சாச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த ப்ரெட்டை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். ஆனால் சென்னாவாகட்டும் அந்த உருளைக்கிழங்காகட்டும் நம்ம கையில் மசிச்சா தான் நல்லது. நல்லா வேக வச்சுட்டு கையில் மசிச்சிடணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சுட்டு கையில் மசிச்சிடும். ஒருவேளை உருளைக்கிழங்கு மசிக்க வரலன்னா நல்லா துருவிட்டு மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிக்க வந்துடும். ஸோ இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி அடுத்து நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் அதில் வதக்கி கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்றா கலந்துக்க வேண்டியது தான். இதுக்கு நான் வந்து ஒரு பேன் காய வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாயை முதல்ல நம்ம போட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகாயோட காரத்தை எடுத்துடும் அந்த எண்ணெயில். அடுத்தது இஞ்சி, பூண்டு, இந்த ஒரு 20-30 செகண்ட் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் தனிச்சு தெரியாது, எல்லாத்தையும் கலந்து நல்லா பைண்டாகி நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 30-40 செகண்டு வதங்குச்சுன்னா போதும். என்னென்னா அந்த நறுக்குன்னு வாயில் கொஞ்சம் தட்டுப்படணும், அவ்வளோதான். இதில் இப்போது மிளகாய்த்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, குறைச்சி கூட்டி. அதோட கூட தீயை குறைச்சி வச்சுட்டு கரம் மசாலா, இந்த கரம் மசாலாலேயும் காரம் இருக்கும், அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நல்ல பொடியாக நறுக்கிடுங்க. இப்போ இது வதக்கி வச்சாச்சு. மசித்த உருளைக்கிழங்கு, அதோட நல்லா மசித்து வச்சுருக்க இந்த சென்னாவில் லேசாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. அப்புறம் இந்த இதுலேயும் நம்ம வெங்காயத்துலேயும் இந்த கலவையில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதையும் பார்த்துக்கணும் நம்ம. அடுத்தது நம்ம சேர்க்க போகிற சாட் மசாலா, அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இதையும் போட்டாச்சு. சாட் மசாலா அதை தூவிடலாம். ஸோ இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. அடுத்தது ப்ரெட்டு துணி இதோட சேர்த்துடுறேன். இப்போ 2 ஸ்லைஸு ப்ரெட்டை நான் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துட போகிறோம். கலந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை தட்டி எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு ஒன்றா. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி நம்ம தவாவில் போட வேண்டியதுதான். இது தோசைக்கல் இந்த மாதிரி பேன் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக முதல்ல எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும் லேசாக. இது வந்து எண்ணெயில் பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கட்லெட் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். அது அவரோட விருப்பம். பட் நான் இன்றைக்கி நேரடியாக தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் சுட்டு எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்கூப் அப்படியே இது கொஞ்சம் நம்ம தப்பாவில் போடுறதுனால ரொம்ப கனமாக தட்டாமல் கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கிட்டிங்கன்னா வேகிறது. இது ஆக்சுவலாக எல்லாமே வெந்திருக்கு, ஆனால் நல்ல சூடு ஏறி ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது ஒன்று போட்டாச்சு. மேடம், நான் இது போட்டுகிட்டே இருக்கேனே, நீங்கள் வந்து
வீட்டில் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். காய்கறி கட் பண்ண தெரியுமா? என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணுவேன்? கேரட், பீன்ஸ், டொமேட்டோஸ். எது, கத்தியா இல்லைன்னா அருகாமனையா? கத்தி. கத்தி. ஓ, அம்மா அலோவ் பண்ணுவாங்க. வெரி குட் வெரி குட். நீங்க எப்படி? நான் அம்மாவுக்கு தோசை, சப்பாத்தி இதெல்லாம் உருட்டி தருவேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்டு தெரியுமா? வெரி குட். பரவாயில்லையே. யார் ட்ரைனிங்? அம்மாவா? அம்மா தான். ஓ பரவாயில்ல, அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. சப்பாத்திலாம் அழகா திரட்டிடுவீங்க. ஏய் சூப்பரா இருக்கே, பரவாயில்லையே. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத உங்களால பண்ணிக்க தெரியும். தெரியும். நாட் பேட். நீங்க என்னடா குட்டி பண்ணுவீங்க? தோசை எல்லாம் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் பேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அம்மா சாதம் மட்டும் வச்சு தர சொல்லி அது ஒரு மிக்சிங் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் பண்ணிப்பீங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் சூடு ஆகணும். அதுக்கு இடையில நீங்கள் உங்களோட ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு உண்டு இல்லையா? நமக்கு கேம்ஸு, அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீடில் ஒர்க்கு, கிராஃப்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன சொல்லி உங்கள் ஸ்கூலில் உண்டு? யோகா. யோகா கற்றுக்குறீங்களா ரெண்டு பேருமே? ஓ பரவாயில்ல. எவ்வளோ நாளாக கற்றுக்குறீங்க? 1 மந்த்தாக கற்றுக்குறீங்க. ஓ, ஸோ யோகாவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அது நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு இல்லையா? யோகாவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உண்டு. ஞாபக சக்தியிலேருந்து உடம்பு சத்து வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. யோகாவில் வந்து எடுத்தோடனே ஃப்ரம் த பேசிக் தான் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ முதிரைகள்லாம் சொல்லு, யோக முதிரைகள் ஒவ்வொன்றும் ஒரு இது கொடுக்கும், பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுமா? சரி, என்ன முதிரைக்கு என்ன பலன், ஏதாவது 1-2 அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜலமுத்ரா. ஜலமுத்ரா அது எப்படி? அது வந்து இது தம் ஃபிங்கரையும் இப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க. ஜலமுத்ராங்கிறது நெருப்பையும் நீரையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி ஒன்று. அதனால என்ன பெனிஃபிட்? அது வந்து பியூரிஃபை பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும். ஸோ அது வந்து எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த முதிரையோடு நிற்கணும்? அதாவது என்ன பொசிஷன்ல, என்ன பாஸ்டர்ல நீங்கள் நிற்பீங்க அந்த முதிரையோட? பத்மாசனம், சுகாசனம், வஜ்ராசனம். இது மூணு. இந்த மூணுல ஏதாவது ஒரு போஸ்டர் வச்சுட்டு அந்த முதிரையோட நிக்கணும். கண்ணை மூடி அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதனோட அந்த ஆழ் மனசுக்குள்ள அது நல்லா பதிஞ்சு உங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கும். ஓகே, இதில் வந்து இப்போ இந்த 1 மந்த் எடுத்துக்கிறீங்கல்ல, இந்த 1 மந்த்ல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் அதில் தெரிஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு பெனிஃபிட், ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது, இல்லை உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, இல்லை உங்களால் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரியுதா? இது ரிலாக்ஸ்டாக இருக்கும். வெரி குட் வெரி குட். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது மறந்தது கூட ஞாபகம் வரும். ஆமாம், சூப்பர். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? யோகா எதுவும் கற்றுக்குறீங்களா? ஆமாம், ஒரு ஸ்கூலில் சில டைம்ஸ் ஃப்ரைடே கொடுப்பாங்க. அதில் வந்து நாங்கள் கற்றுக்குறீங்க. வீட்டில் வந்து பண்ணி பார்க்குறது உண்டா? ஏன்னா ஸ்கூலில் கற்றுக்கிட்டதோடு சரி அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வீட்லேயும் பண்ணி பார்க்குறீங்களா எல்லாம்? சில டைம்ஸ். சில டைம் தானா? ஓகே, அது டெய்லி கொஞ்சம் ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. தினம் கொஞ்ச நேரம், மேக்ஸிமம் ஒரு 1/2 hour பண்ணால் நல்லது இல்லை? ரொம்ப நல்லது. அதெல்லாம் பண்ணலாமே வீட்டில். அது போக பாட்டு, டான்ஸு ஏதாவது உண்டா? இது வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் அது வந்து ஒன்றா வந்து பைண்டாகி அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் அது போட்டிருக்கோம். இது எண்ணெயில் போடுறதா இருந்தால் நம்ம யூஸ்வலாக கட்லெட் பண்ணுவோம்ல, மைதா மாவில் துவைச்சி அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். ஒரு பேட்ச் பண்ணியாச்சு. நீ அடுத்த பேட்ச் அப்படியே போட்டுட்டு பிள்ளைங்களோட பேச போகலாம். சாப்பாடு விஷயம் பண்ணும்போது உங்களுக்குலாம் பர்கர், பீஸா இதெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்காமல் இருக்காது இல்லை? அது வந்து வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல கட்லெட்டு, 2 இட்லிக்கு நடுவில்
இந்த கட்லெட்டை வச்சு கூடவே லெட்யூஸு, நம்ம போடுற இந்த டொமேட்டோ சாஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே பரிமாறினீங்கன்னா இந்தியன் பர்கர் அப்படி கொடுத்துருப்பலாம். ஹெல்த்தியாக கொடுத்துருப்பால இல்லை, வெறுமனே பர்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் அப்படி பண்ணேன். அது பண்ணிங்கன்னா உங்கள் அம்மாட்டெலாம் சொல்லுங்கள், இதை வச்சு நல்ல ஒரு இந்தியன் பர்கர் பண்ணலாம். நம்ம வெளிநாட்டு பர்கர் தான் வேணும்னு இல்லையே, ஹெல்த்தியாக நம்ம ஒரு இட்லியை வச்சே பர்கர் பண்ணலாம். ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பிடிச்ச சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்கீங்க, யோகா சொல்லியிருக்கீங்க. யாருக்காவது பாடவோ ஆடவோ தெரியுமா? எல்லோரும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா அதில் வந்து ஒரு பாட்டு டான்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாருக்காவது பாட தெரியுமா? உனக்கு தெரியுமா? சூப்பர்டா. என்ன பாட்டு? ஸ்லோகம் பாடுவேன். ஸ்லோகம் பாடுவீங்க? வெரி குட். பாடுங்களேன், ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லுங்களேன். शुक्लाम्बरधरं गणपति मण्डं नित्यं नित्यं भजो भजो विघ्नविनायक वीर दायक वीर गणपतिं जबो 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 जबो. சூப்பர். 4 வரி பாடினாலும் நறுக்குன்னு பாடினேன். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுடா. யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு எங்கள் சிங்கிங் டீச்சர் மேம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஸோ நிறைய பாடல்கள் கற்றுக்கிற. ஓகே ஓகே. டான்ஸு வருமா? உங்களுக்கு பேசவே வைக்கப்படுறிய, நீங்கள் டான்ஸ் ஆட போகிறேன். பேசுறா கொஞ்சோண்டு. பேசவும் மாட்டியா? இல்லை பேசுவேன். பேசுவியா? நல்லா பேசுவியா? ஓகே. அப்போ டான்ஸை நல்லா ஆடுவியே இல்லை? டான்ஸ் வராதா? சரி. நல்ல யாரும் ஒருத்தர் உங்கள் 2 பேரில் ஒருத்தர் பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா வரைவீங்கன்னு சொன்னாங்க. நீங்களா? நிறைய வரைவீங்களா? இது எப்படி சின்ன பிள்ளைலேருந்து நீங்களா கற்றுக்கிட்டீங்களா, இல்லை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு யார்ட்டையாவது கற்றுக்குறீங்களா? அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா? சூப்பர். பெயிண்டிங்லாம் நீங்களே பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? கொண்டு வந்த நிகழ்ச்சியில் காமிச்சிருந்தா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? சூப்பர். என்னென்ன வரைவீங்க? எதில் வரைகிறதுல சில பேருக்கு வந்து சீனரி பிடிக்கும், சில பேருக்கு வந்து போர்ட்ரேட்னு சொல்கிற இந்த மனுஷங்களை வரைகிறதோ அந்த மாதிரி பிடிக்கும், சில பேர் மிருகங்களை வரைகிறது பிடிக்கும். அந்த மாதிரி என்ன பிடிக்கும் உங்களுக்கு வரைகிறதுக்கு? நைட் எஃபெக்ட். ஓகே. ஸோ அடுத்த பேட்சும் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம சாப்பிட ரெடி ஆகலாமா? இது வந்து கட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் கட்லெட்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த கட்லெட்டு. அப்படி வாயில் அப்படி போட்டிங்கன்னா டபக்குன்னு அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அடுக்கி வச்சாச்சு. ஓகேடா. ஸோ டான்ஸ் எல்லாம் ஏதோ நல்லா ஆடுவீங்க எல்லாம் சொன்னாங்க, அவங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க. ஒன்று நீ ஆடுறியா இல்லை நான் ஆடட்டுமா? நீனே ஆடுற. நல்ல வேலை. ஒன்று நான் பொழைச்சேன், அதை விட நேர்கள் பொழைச்சாங்க. அது அண்ணியில் இப்போ இந்த கட்லெட் வாசனையும் ஈர்க்குது, அதனால கிடுகிடுன்னு ஆடினா தான் கட்லெட்டு. ஓகே. ஸோ இப்போ அவள் டான்ஸ் ஆட போகிறா. நாமெல்லாம் அதை பார்த்து கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லோரும் அவள் ஆடினதை பார்த்து ரசிச்சிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ஆடுவீங்கன்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெக்கப்பட்டுட்டு ஆட மாட்டேங்கிறீங்களே. இப்போ நீங்கள் பாட்டாவது பாடுங்களேன். ஓகே. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲ್ ಕೆಲು 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 ಎನ್ನುತ್ತಾ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಯ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா? நான் 1 இயர்க்கு முன்னாடியே ஒரு பாட்டு கிளாஸ் போனேன், அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே விட்டுட்டேன்? இல்லை, அந்த அவங்களுக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் விட்டுட்டேன். முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணினா நல்லா பாடுற, உங்களோட குரலும் நல்லா இருக்கு. வேற யாராவது டீச்சர் இருக்காங்களான்னு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறேன். சொல். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தித் பவத்துமே சதா.
நல்லா சொன்னீங்க. முக்கியமான ஸ்லோகம், அதுவும் அழகாக தெளிவாக நல்லா சொன்னீங்க. சூப்பர்டா. ஸோ கட்லெட் ரெடியாக எடுத்து வச்சாச்சு, சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நானும் வாய் பிளந்துட்டு இவங்க என்ன சொல்ல போகிறாங்களேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிடுங்க. ரெண்டு வாய் மெல்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு. வேற வழியே கிடையாது. உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணுமே சொல்லி. நல்லா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்கு. இப்பதான் வாயை திறந்துருக்கீங்க. நாட் பேட். ஸோ பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்த்து இந்த சென்னா கட்லெட் நிச்சயமாக நேர்களான உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம். பார்த்துட்ருக்க உங்கள் குழந்தைங்களும் நிச்சயமாக அவங்கள எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களை வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நம்ம எல்லோரையும் அவங்களும் சந்தோஷப்படுத்தலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.